பொறியியலின் 2வது பகுதிக்கு நம்ம வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் வரைவு. நம்மளோட பிசிக்ஸ் பாடப்பரப்புல வரைவுகள்ங்கிறது ஒரு முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டு வச்சிருக்க ஒரு பகுதி. சரியா? நம்ம பாஸ் பேப்பரை பார்ப்போமாக இருந்தால் அதில் எக்கச்சக்கமான கேள்விகள் வரைவுகள் அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. வரைபிண்ட படித்திறன்கிறத அந்த கன்செப்ட் அடிப்படையாக வச்சது, வரைபிண்ட பரப்பு என்னத்தை குறிக்குது அப்படிங்கிற கன்செப்ட் அடிப்படையாக வச்சது, இப்படி எக்கச்சக்கமா கேள்விகள் இருக்கு. இப்போ முதலாவது நாம அந்த வரைவுகள் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் நம்ம பார்த்துருக்க அந்த வேகம், இடப்பெயர்ச்சி, ஆர்முடுகள் அவங்களோட சம்பந்தப்பட்ட வரைவுகளை பார்ப்போம். ஓகே, முதலாவது நான் ஏ லெவல்ல உள்ள விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஓ லெவல்லையே வரைவுகள் பத்தி இருக்க ஒரு பேசிக்கான நாலேஜை ஒரு ரீகால் பண்ணிப்போம். ஓகே, நம்மளுக்கு y is equal to mx plus c அப்படிங்கிற வரைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல எம்ன்றது என்னன்னு சொன்னால் படித்திறன் இல்லையா? அதே மாதிரி சிங்கிறது நம்ம வெட்டுத்துண்டுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்மளுக்கு ஓ லெவல் காலத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். ஓகே, சிங்கிறது வெட்டுத்துண்டு, அது மேலே இந்த புள்ளியா இருக்கும், அதாவது இதுதான் சி. இதை நம்ம 0, c அப்படின்னு எழுதலாம் இல்லையா? 0, c அப்படின்னு எழுத முடியும். சரி, இப்போ இந்த நேர்கோட்டுல நம்மளுக்கு முக்கியமான ஆள் யாருன்னு சொன்னால் இந்த படித்திறன். சரியா? நம்மளுக்கு படித்திறன் எம்முக்கான சமன்பாடு தெரியும். என்னது? y ஆள் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள் கூறுகளின் வித்தியாசம். அதை நம்ம y2 மைனஸ் y1 ஓவர் x2 மைனஸ் x1 அப்படிங்கிற நொட்டேஷன்ல எழுதுவோம். இங்க y2 y1 x2 x1 அவங்களாம் யாருன்னு சொன்னால் இங்கே ஒரு புள்ளி சொல்றேன், x2 x1, சரி x2 y2. அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி சொல்றேன், x1 y1. ஓகே, இப்போ இவருட்டு ஆள் கூறுகளை வச்சு இந்த தூரங்கள் நம்மளால சொல்லக்கூடியதா இருக்கும். இந்த தூரம் y1 ஆக இருக்கும், இந்த தூரம் x1 ஆக இருக்கும். அதே மாதிரி இவர்களையும் பாப்பமாக இருந்தால் இந்த நிலைக்குத்து தூரம் y2 ஆக இருக்கும், கிடையான தூரம் x2 ஆக இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம படித்திறன் பார்க்கறதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த தூரத்தின் கீழ் இந்த தூரத்தை இருக்கும். இந்த தூரம் என்னது? y2 மைனஸ் y1. இந்த தூரம் எது? x2 மைனஸ் x1 இல்ல. இந்த தூரம் எப்படி? இந்த பெரிய நீளத்துல இருந்து இந்த சின்ன நீளத்தை கழிச்சு விட்டா இந்த தூரம் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்க இந்த பெரிய நீளத்துல இருந்து இந்த சின்ன நீளத்தை கழிச்சு விடுவோமாக இருந்தால் இந்த தூரம் கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு நீளங்களையும் எடுத்து அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட விகிதம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? படித்திறன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அந்த பேசிக்கான நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த படித்திறனை இன்னொரு விதமாகவும் எழுதலாம். இதுவும் ஓ லெவல்ல சொல்லப்பட்ட விஷயம் தான், ஆனா அங்க பெருசா பாவிக்கல. ஆனா ஏ லெவல்ல இது முற்று முழுதாக பாவிக்கப்படும். இந்த கோணத்துக்கு, அந்த கோணத்தை நான் ஒரு டீட்டான்னு போடுறேன், இந்த கோணத்துக்கு டேன் எழுதுவமாக இருந்தால் டேன் தீட்டா என்னவா இருக்கும்? எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் இல்லையா? எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அப்ப அந்த டேன் தீட்டா y2 மைனஸ் y1 கீழ் x2 மைனஸ் x1 ஆக காணப்படும் இல்ல. அதுதான் என்னன்னு சொல்றோம்? நம்ம படித்திறன்னு சொல்றோம். ஆகவே இந்த டேன் தீட்டா தான் டேன் தீட்டா படித்திறனா இருக்கு. அந்த படித்திறன் தான் y2 மைனஸ் y1 ஓவர் x2 மைனஸ் x1 காணப்படும். ஓகே, அப்ப இந்த டேன் தீட்டா, இந்த தீட்டாங்கிறது யாரு? எக்ஸ் அச்சோட இந்த கோடு அமைக்கிற கோணம். சரி, அது இடஞ்சுழியில அமைக்கிற கோணம். எக்ஸ் அச்சோட இடஞ்சுழியில இந்த கோடு அமைக்கிற கோணத்தை தீட்டான்னு சொன்னால் அந்த தீட்டாக்கு டேன் பெருமானம் எடுத்தால் அதுதான் நம்மளோட படித்திறனாக காணும். ஓகே, அல்லது நம்மளுக்கு இந்த ஆள் கூறுகள் தெரியுமா இருந்தா வையாள் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம்னு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு குறியீட்டின் மூலமாக எழுதலாம். என்ன குறியீடுன்னு சொன்னால் டெல்டா. சரியா? ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன முக்கோணி போடும், இதை டெல்டான்னு சொல்லுவோம். இப்போ வையாள் கூறுகளின் வித்தியாசம் இல்லையா? அப்போ டெல்டா y. ஓகே, எக்ஸால் கூறின்ற வித்தியாசங்களை நம்ம டெல்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெல்டா y ஓவர் டெல்டா எக்ஸ் தான் படித்திறனாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, கிடையான கோட்டுக்கு யோசிங்க. கிடையான கோடு, அதாவது இப்படி ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோடு எக்ஸ் அச்சோட என்ன கோணத்தாக்குது? இந்த எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா இன்னொரு கோடு வரைஞ்சால் அந்த சமாந்தரமான கோட்டுக்கும் நம்ம முன்ன வரைஞ்ச கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னு பார்த்தால் 0வாக இருக்கும். தீட்டா சமன் 0 இல்லையா? அப்ப படித்திறன் என்னது? tan தீட்டா, அதாவது tan 0. அப்ப படித்திறன்
அது 0வாக காணும். அதாவது என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு வரைவு, ஒரு நேர்கோடு கிடையாக இருந்தால் அல்லது எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக இருந்தால் அந்த வரைவின் படித்திறன் 0ஆக இருக்கும். ஓகே, அந்த வரைவின் படித்திறன் 0ஆக இருக்கும். இந்த விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்திறன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல ஸ்லோப்னு சொல்றோம். அதே மாதிரி வெட்டுத்துண்டுங்கிறது இன்டர்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த படித்திறன்ல 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு நேர்படித்திறன், இன்னொன்னு மறைபடித்திறன். நேர்படித்திறன், மறைபடித்திறன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கிறோம் அல்லது எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னால், இவரு இந்த கோடு எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணத்தை வச்சு, சரி, எக்ஸ் அச்சுல இருந்து இடஞ்சுழியாக இவர் அமைக்கிற கோணம் ஒரு டீட்டான்னு சொல்லுவோம். இந்த டீட்டா ஒரு கூர்ங்கோணமாக இருந்தால் அது நேர்படித்திறன். ஓகே, இடஞ்சுழியாக எக்ஸ் அச்சோட அமைக்கிற கோணம் விரிகோணமாக இருந்தால், சரியா, இந்த டீட்டா 90 விட அதிகமாக இருந்தால் தான் விரிகோணம் சொல்லுவோம். அது விரிகோணமாக இருந்தால் மறைபடித்திறனாக காணப்படும். ஓகே, அப்ப நேர்படித்திறனுக்கும் மறைபடித்திறனுக்கும் இடையிலான வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். அது இதோட கிளியர் ஆகணும். அடுத்து ஒரு நேர்கோட்டுக்கு படித்திறன் பேச தெரியும். இந்த மாதிரி ஒரு வளையை தந்துட்டால் நம்ம எப்படி படித்திறன் பேசுறது அப்படின்னு யோசிச்சால், வளையில எல்லா புள்ளிக்குமே ஒரே படித்திறன் இருக்காரு. படித்திறன் வந்து புள்ளிக்கு புள்ளி மாறும். சரி, அப்ப ஏதாவது ஒரு புள்ளிக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு படித்திறன் பேச முடியும். உதாரணமா நான் இங்க இருக்க இந்த புள்ளிக்கு ஒரு படித்திறன் என்ன அப்படிங்கிறத காண போறேன்னு சொன்னால், முதல்ல இந்த புள்ளியில இந்த வளைக்கு ஒரு தொடலி வரையும். சரியா, தொடலினா என்னன்னு தெரியுமா? ஒரு வளைவு, அந்த வளைவுல ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளிக்கு ஊடாக வளையை தொட்டு கொண்டு செல்லும் நேர்கோடு ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒண்ணுதான் இருக்க முடியும், அந்த தொடலி ஒண்ணுதான் இருக்க முடியும். அப்ப அந்த வளையில அந்த புள்ளிக்கூடாக வளையை தொட்டு கொண்டு செல்லும் ஒரு நேர்கோடை தான் தொடலின்னு சொல்றோம். அந்த தொடலியோட நம்ம வரைவோம் நேர்கோடு இல்ல இல்ல ஒரு நேர்கோடு. அப்போ நம்ம சொல்ல முடியும், இந்த வளைக்கு இந்த புள்ளியில் உள்ள தொடலியின் படித்திறன், இந்த வளைக்கு இந்த புள்ளியில் உள்ள தொடலியின் படித்திறன், இந்த வளையின் இந்த புள்ளியில் உள்ள படித்திறன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அப்ப இந்த புள்ளியில பாத்தீங்கன்னா அது ஒரு மறை படித்திறனாக இருக்கு. ஏன், எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா ஒரு கோடு வரைஞ்சால் அதோட அமைக்கிற கோணம் விரிகோணம். இது ஒரு மறைப்படி திறன் கொண்ட ஒரு தொடலி ஒன்று உருவாகுது. இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஒரு தொடலி வரைஞ்சால் அது இப்படி இருக்கும் இல்ல, இப்படி இருக்க போகுது. அப்ப அது எக்ஸ் அச்சோட கூர்ங்கோணத்தை அமைக்குது. இது நேர்படித்தல். ஓகே, இங்கே வரைஞ்சா மறுபடியும் என்னது, மறைப்படுத்தல் இல்லையா. என்னைக்குமே எக்ஸ் அச்சின் நேர் திசையில இருந்து பார்க்கணும். சரியா, இப்படி ஒரு கோடு வரைஞ்சால் எக்ஸ் அச்சின் நேர் திசையில இருந்து இடஞ்சுழியாக கூர்ங்கோணமா விரிகோணமா அப்படின்னு பார்க்கணும். இப்படி ஒரு கோடு இருந்தால் எக்ஸ் அச்சின் நேர் திசையோட கூர்ங்கோணமா விரிகோணமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அப்போ ஒரு வளைவுக்கும் படித்திறன் அப்படிங்கிறது எப்படி காண்றோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த பாடப்பரப்புல முக்கியமா கவனிக்க வேண்டிய சில வரைவுகளை சொல்றேன். ஒன்னாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ஓகே, இடப்பெயர்ச்சி நேர வரைவு வரைத்திருக்கும். அடுத்து தூர நேர வரைவு. இடப்பெயர்ச்சி நேர வரைவும் தூர நேர வரைவும் பேசிக்கலி ஒண்ணுதான். எது வரைக்கும் சொன்னால், இடப்பெயர்ச்சி மைனஸ்ல போகாத வரைக்கும். இடப்பெயர்ச்சி மைனஸ்ல போகுமா இருந்தால் தூர நேர வரைவுங்கிறது இடப்பெயர்ச்சின்ற பருமன் தானே. ஒரு பருமன் என்னைக்குமே பிளஸ்ஸா தான் இருக்கும். சரியா, அப்போ அந்த இடப்பெயர்ச்சி நேர வரைபின் பருமனுக்கு வரைகிறது தூர நேர வரைவா இருக்கும். அதாவது மைனஸ்ல உள்ள பகுதிகள் எல்லாத்தையும் அப்படியே நம்ம நேர் பக்கத்துக்கு நம்ம ஃபிளிப் பண்ணோம், அல்லது மைனஸ் பக்கம் உள்ளதுக்கு மட்டு கிராஃப், அல்லது ஒரு பருமனுக்கு மட்டுமான கிராஃப். நான் போன வீடியோலயும் சொல்லியிருப்பேன். அப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைவும் தூர நேர வரைவும் பேசிக்கலி ஒண்ணுதான். அந்த வித்தியாசத்தை வந்து நான் பிறகு கேள்விகள் செய்யும்போது அதை நான் விளங்கப்படுத்துறேன். அடுத்து நம்ம வேக நேர வரைவு முக்கியமா பார்க்கணும். ஓகே, கதி நேர வரைவு அதே மாதிரிதான். இப்போ வேகம்ங்கிறது ஒரு காவி, கதிங்கிறது எண்ணி இல்லையா. அப்போ காவிக்கு பிளஸ் மைனஸ் இருக்கும், ஆனா எண்ணியா இருக்கு கதிக்கு பிளஸ் மைனஸ் இருக்கும். எப்பயுமே பிளஸ்ல மட்டும் தான் இருக்கும். அப்போ ஒரு வேக நேர வரைவின் பருமன்களை மட்டும் வச்சுட்டு நம்ம கிராஃப் வரைவாங்க இருந்தால் கதி நேர வரைவா இருக்கும். பேசிக்கான விஷயம். அடுத்து ஆர்முடுகல் நேர வரைவு முக்கியம். இதே மாதிரி விசை நேர வரைவு முக்கியமா நம்ம இங்க பார்க்கணும். ஓகேயா, இது தவிர இவ்வளவுதான் கிராஃபான்னு கேட்டா இல்ல, இது தவிர எக்கச்சக்கமான கிராஃப்ஸ் இருக்கு. சரியா, உந்த மாற்றம் அது இருக்குன்னு எல்லாத்துக்கும் வரையும். நம்மளுக்கு பேசிக்கான கன்செப்ட் விளங்கிரமாக இருந்தால் மற்ற எல்லாத்தையும் நம்மளால ஈஸியா யோசிச்சு வரைய முடியும். சரியா, இடப்பெயர்ச்சி நேர வரைவை நம்ம பொதுவா எஸ்டி கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். வேக நேர வரைவை பொதுவா விடி கிராஃப்னு சொல்லுவோம். ஆர்முடுகல் நேர வரைவை ஏடி கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். விசை நேர வரைவை எஃப்டி கிராஃப்னு சொல்லுவோம். ஓகே, இதை சும்மா தெரிஞ்சு வைங்க. முதலாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்கு வரும். இடப்பெயர்ச்சி நேர வரைவுல எக்ஸ் அச்சு நேரத்தை குறிக்கையும் y அச்சு இடப்பெயர்ச்சியும் குறிக்கிற மாதிரி இருக்கும். அலகுகள் கண்டிப்பா போடணும். சரியா, இதுல y அச்சுன்ற அலகு மீட்டர் ஆகவும்
எக்ஸ் அச்சின் அலகு எஸ் அதாவது செகண்டாகவும் காணப்படுது. ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு இடப்பெயர்ச்சி கிராஃப் வரும். இடப்பெயர்ச்சி பிளஸ் மைனஸ் ரெண்டுலையுமே வரும். சரியா, நேரம் வந்து பிளஸ்ல தானே இருக்கும், ஆகவே நேரம் பிளஸ்ல இருக்கும். இப்போ நம்ம ஒரு உதாரணம் ஒன்று செஞ்சு அதுல இருந்து விளங்க மாட்டோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தா அதே உதாரணம். ஒரு பந்து டி சமன் பூஜ்ஜியத்துல நிற்கிறார். சரியா, டி சமன் 1 செகண்ட் ஆகும் போது அவரு 0ல இருந்து 2ங்கிற நிலைக்கு அவர் இடம் பெயர்றார். சரியா, 1 செகண்ட்ல 2 மீட்டர் தூரம் போயிருக்காரு. சரியா, 2 அலகு தூரம் போயிருக்காரு. 2வது செகண்ட்ல 0ல இருந்து 4 அலகு தூரம் போறாரு. அதாவது முதல் 2 செகண்ட்ல வந்து முதல் 1 செகண்ட்ல வந்து 0ல இருந்து 2 மீட்டருக்கு வந்தாரு. அடுத்த 1 செகண்ட்ல 2ல இருந்து 4க்கு போறாரு. அதாவது 2 மீட்டர் நகர்ந்திருக்காரு. 3வது செகண்ட் 4ங்கிற புள்ளியிலேயே ஓய்வுல இருக்காரு. சரியா, அதாவது அவர்கிட்ட இடப்பெயர்ச்சி இப்ப மாறல. அவர் 0ல இருந்து 2க்கு போனாரு, 2ல இருந்து 4க்கு போனாரு, 4ல இருந்து அடுத்த ஒரு செகண்டுக்கு அங்கேயே தான் இருக்காரு, ஓய்வுல இருக்காரு. அடுத்த செகண்டுக்கும் அங்கேயே ஓய்வுல இருக்காரு. அதுக்கு அடுத்த செகண்ட் முன்னோக்கி நகர்றாரு, 2 மீட்டர் தூரம் முன்னோக்கி போறாரு. அதுக்கப்புறம் டி சமன் 7 செகண்ட்ல மறுபடியும் ஆரம்ப நிலையை அடைகிறார். சரி, அப்ப இந்த நிலைமைக்கு ஒரு கிராஃப், ஒரு எஸ்டி கிராஃப் வரைஞ்சு பார்ப்போம். முதல்ல நீங்க மனசால விளங்கிடுங்க, என்னது 0 செகண்ட்ல அவர் ஓய்வுல இருந்தார். அதாவது அவர்கிட்ட அந்த 0ங்கிற புள்ளியிலே இருந்தார். 1 செகண்ட் முடிவில் 2 மீட்டர் தூரம் பிளஸ் பக்கம் நகர்ந்திருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம பிளஸ் தானே சொல்றோம். 2 மீட்டர் தூரம் பிளஸ் பக்கம் நகர்ந்திருக்காரு. 2 செகண்ட் முடிவுல இன்னொரு 2 மீட்டர், அதாவது மொத்தமா 4 மீட்டர் நகர்ந்திருக்காரு. 4 மீட்டர் நகர்ந்து 3வது செகண்டுக்கும் 4வது செகண்டுக்கும் ஓய்விலே இருக்காரு. 4ல இருந்து 5க்கு இன்னொரு 2 மீட்டர் பிளஸ் பக்கம் நகர்றாரு. 5ல இருந்து 7 வரைக்கும் சரியா இந்த திசையில நகர்றாரு. இந்த திசையில நகர்றாரு. அதாவது அவர் 6 மீட்டர் அப்படிங்கிற நிலையில இருந்து 0 மீட்டருக்கு ரிட்டர்ன் வர போறாரு. 0 மீட்டருக்கு ரிட்டர்ன் வர போறாரு. ரிட்டர்ன் வந்து 7 செகண்ட் முடிவுல ஆரம்ப நிலையை அடைகிறார். அதாவது எஸ்ங்கிறது 0ங்கிற நிலையை அடைகிறார். இப்ப இந்த நிலைமைக்கு ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சு பார்ப்போம். ஆரம்பத்துல என்ன நடந்துச்சு? ஓய்வுல இருந்தாரு. 1 செகண்ட் அடையும் போது 2 மீட்டர் தூரம் வந்தார். நேரா வரையணும். சேத்தன நேர்கோடுகள் தானே, நீங்க நேரா வரையணும். ஒரு செகண்ட் முடிவுல 2 மீட்டர் தூரம் வராரு. அடுத்த ஒரு செகண்ட்லயே 2 மீட்டர் போறாரு இல்ல. அப்போ 2 செகண்ட் முடிவுல 4 மீட்டர் தூரம். அடுத்து 3வது செகண்ட் 2ல இருந்து 3வது செகண்டுக்கு ஓய்வுல இருக்காரு இல்ல. அதாவது 4 மீட்டருங்கிற நிலைமை மாறாது. 0ல இருந்து அந்த 4 மீட்டருங்கிற நிலை மாறாம ஓய்வுல அதே இடத்துல இருக்க, இடப்பெயர்ச்சி மாறல, கூட உள்ள குறையும் உள்ள அதே புள்ளியில நிக்கிறார். 3ல இருந்து 4க்கு போகும்போது அப்பயும் ஓய்வு, அதே நிலை. விளங்குதா? 4ல இருந்து 5க்கு இன்னொரு 2 மீட்டர் தூரம் நகர்றார். 4ல இருந்து 5க்கு இன்னொரு 2 மீட்டர் தூரம் நகர்றார். 5ல இருந்து 7 வரைக்கும் ரிவர்ஸ்ல வந்து அவர் ஆரம்ப நிலையை அடைகிறார். ஆரம்ப நிலை இந்த 0ங்கிற நிலை தானே, இந்த இடப்பெயர்ச்சியில 0ங்கிற நிலை தானே ஆரம்பம். அப்போ இந்த டைம்ல இருந்து இந்த டைமுக்குள்ள அவர் ஆரம்ப நிலையை அடைஞ்சிரு. சரி, இதை நேரா வரைங்க, இது ஒரு நேர்கோடு. ஓகே, அப்ப இதுதான் நம்ம முதல்ல பார்த்த அந்த உதாரணம். அதுக்கான எஸ்டி கிராஃபாக, அதாவது இடப்பெயர்ச்சி நேர வளையாக காணப்படும். விளங்குதா இப்படி வரைகிறது? ஓகே, நம்ம நிறைய உதாரணங்கள் பார்ப்போம். இதை நீங்க நோட் பண்ணி வைங்க. இப்போ இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைபிண்ட சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இடப்பெயர்ச்சி நேர வரைபில் கிடைக்கோடு ஓய்வை குறிக்கும். அதாவது நம்ம இப்ப வரைஞ்ச கிராஃப்ல யோசனைங்க இப்படி இல்ல வந்துச்சு. இதுல ஓய்வா இருந்த பகுதியை பார்த்தீங்களா இருந்தால் அந்த டைம் இந்த இடப்பெயர்ச்சி மாறக்கூடாது இல்லையா? இந்த இடப்பெயர்ச்சி மாறாம எந்த வித மாற்றம் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது, அதே மாதிரி இருக்கணும். அதாவது இந்த கோடு கிடையாக இருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இடப்பெயர்ச்சி நேர வரைவுல கிடைக்கோடு ஓய்வுங்கிற நிலைமையை குறிக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, வரைபிண்ட படித்திறன். இப்போ நம்ம வரைபிண்ட படித்திறன் அப்படிங்கிற விஷயம், அந்த கன்செப்ட் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக விளங்கி எடுத்துட்டோம். அது நம்ம ஓலைவலையும் பார்த்த விஷயம். இந்த வரைபுக்கு படித்திறன் என்னன்னு பார்ப்போம். இது ஒரு எஸ்டி கிராஃப் இல்லையா? எஸ் அலகு என்னது? மீட்டர். என்னைக்குமே கிராஃப் வரையும் போது அலகுகள் கண்டிப்பா போடணும். அலகுகள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கும். சரியா? டி தான் கிடையாச்சு, அது செகண்டா இருக்க போகுது. வரைபிண்ட படித்திறன் என்னவா இருக்கும்னு பார்த்தால் வையால் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம் இல்லையா? அதாவது வையால் கூறுகள வித்தியாசம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இந்த இடப்பெயர்ச்சியில உள்ள மாற்றம் இல்ல, இடப்பெயர்ச்சியில உள்ள வித்தியாசம். அதாவது நான் அதை S2 - S1 போட்டேன். ஓகே, இடப்பெயர்ச்சியில இந்த புள்ளி S2 இந்த புள்ளி S1 ஆக இருந்தால் வையால் கூறுகள வித்தியாசம் S2 - S1. சரியா?
எக்ஸால் கூறுண்ட வித்தியாசம் என்னன்னு பார்த்தால் அது இந்த நேரத்தில் உள்ள வித்தியாசமாக இருக்கும். சரியா? அந்த நேரத்தில் உள்ள வித்தியாசம் இது T2 இது T1 ஆக இருந்தால் T2 மைனஸ் T1 ஆக இருக்கும். ஓகே, கொஞ்சம் அலகுகளை யோசி. S2 மைனஸ் S1ங்கிறது மீட்டர்ல, S2 மீட்டர், இதுவும் மீட்டர். அப்ப அலகும் பரிமாணத்துல நம்ம கழிச்சு எழுதியிருக்கோம். ஆகவே நம்மளுக்கு வரப்போற அலகு மீட்டர். அதே மாதிரி இங்க T2ங்கிறது செகண்ட், T1ங்கிறது செகண்ட், கழிச்சு எழுதும் போது அதுவும் செகண்ட். அப்போ மீட்டரின் கீழ் செகண்ட். அது என்னது? மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகம் இல்லையா? வேகம். அதாவது இன்னொரு விதமா சொல்றதா இருந்தால் இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் அதற்கு எடுத்த நேரம் இல்லையா? இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம் நீங்க எழுதிக்கோ, எடுத்த நேரம். இதுதான் நம்மளுக்கு வரைவிண்ட படித்திறனை வருது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? வேகம் இல்லையா? அப்போ நீங்க தெரிஞ்சு வைக்க வேண்டிய விஷயம், ST வரைபிண்ட படித்திறன் எதை குறிக்கும்? வேகத்தை. ST வரைபிண்ட படித்திறன் வேகத்தை குறிக்கும். மிக முக்கியம், ST வரைவின் படித்திறன் வேகத்தை குறிக்கும். இப்போ இந்த படித்திறன் மாறாட்டிங்கிறது என்னது? இந்த சாய்வு மாறக்கூடாது. இந்த சாய்வு மாறக்கூடாது. சாய்வு மாறணுமா இருந்தால் அந்த கிராஃப் இப்படி வரும் இல்லையா? இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம். சாய்வு மாறாட்டி அந்த சாய்வு சீரான ஒரு சாய்வாக இருக்கும். சரியா? அது எங்கேயுமே மாறாது. இப்படி இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் இது மாறா வேகத்துல போகுதுன்னு. அப்ப இந்த நிலைமையில அவர் மாறாத ஒரு வேகத்துல போயிருப்பாரு. இந்த நிலைமையிலையும் மாறாத ஒரு வேகம், இந்த நிலைமையிலையும் மாறாத வேகம். சரியா? எல்லா வேகமே சமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மாறாத வேகத்துல போறாரு. இங்கிருந்து இங்கே போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாறாத வேகம், இங்கிருந்து இங்கே போகும்போது குறிப்பிட்ட மாறாத வேகம், மேலிருந்து கீழே வரும்போது குறிப்பிட்ட ஒரு மாறாத வேகத்தை கொண்டிருக்கும். சரியா? அப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி வைக்க வேண்டிய, பாக்ஸ் பண்ணி தெளிவா எழுதி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ST வரைபின் படித்திறன் வேகத்தை குறிக்கும். சரியா? வேகத்தை தரும். இதே நீங்க எழுதுவீங்க, இடப்பெயர்ச்சி மாற்றம் எடுத்த நேரம் அது வந்து வேகமாக இருக்கும். இந்த அலகுகள் எப்படி வருது அதை எழுதுவீங்க. இது மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆக இருக்கும் இல்லையா? இதே எழுதுன. இது இன்னொரு விதமாக சொல்லலாம். எப்படி? டெல்டா S ஓவர் டெல்டா T. ஓகே, இன்னொரு விதமாக சொல்லலாம் DS ஓவர் DT. ஓகே, இது எழுதி வைங்க. இதுக்கான அர்த்தங்கள் பிறகு உங்களுக்கு போக போக புரிய வரும். சரியா? இது வந்து வித்தியாசம், டெல்டா S ஓவர் டெல்டா T. ஓகே, இப்போ நம்ம அந்த வேகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டு பார்ப்போம். ஓகே, கண்டு பார்ப்போம். இது 2, இது 4, இப்படி தானே இருந்தார் இல்லையா? இது 4ல இருந்து 5 வரைக்கும், 5ல இருந்து 7 வரைக்கும். சரி, வேகங்களை கண்டு பார்ப்போம். இந்த புள்ளிகள்ட நீங்க ஆள் கூறுகளை போட்டுக்கிட்டாலும் சரி, அது மனசால நீங்க யோசிச்சு செய்தாலும் சரி, நான் ஈஸிக்காக என்ன செய்யறேன்னு சொன்னால் ஆள் கூறுகளை போடுறேன். இது 2,4ங்கிற புள்ளி. சரியா? இது 0,0. இது 4,4 இல்ல. இது எவ்வளவு? இது 6ல இருக்கு, இது 5ல இருக்கு. அப்ப 5,6. சரியா? இது 7,0. 7,0. சரியா? இப்போ நம்ம இருக்க வேகங்களை காணும். T7 இருந்து T7 2 வரை, 0 செகண்டில் இருந்து T7 2 செகண்ட் வரை, அதை நீங்க எழுதுங்க. வரை என்ன நடக்கும்னு சொன்னால் படித்திறன் வேகத்தை குறிக்கணும் பார்த்தாச்சு. அப்ப அந்த வேகம் வையால் கூறுகளின் வித்தியாசம் 4 மைனஸ் 0 ஓவர் எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம் 2 மைனஸ் இல்லையா? அப்போ 2 மீட்டர் செகண்ட் மைனஸ், சாரி, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ரைட்டா? இதே மாதிரி T7 2ல இருந்து T7 4 வரைக்கும் பார்ப்போமே என்ன நடக்கும். V7 வையால் கூறுகளின் வித்தியாசம் 4 மைனஸ் 4, எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம் 4 மைனஸ் 2, 0. அப்ப வேகம் ஒன்று இருக்கா? இல்ல, வேகம் இல்ல. அவர் ஓய்வுல இருக்கார். ஓகே, 0 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்கும். இதே மாதிரி T7 4ல இருந்து T7 5 வரை வேகம் என்னவா இருக்கு? 6 மைனஸ் 4 ஓவர் எவ்வளவு? 5 மைனஸ் 4. அதாவது 2 கீழ் 1, 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஓகே, இது வேகமாக இருக்கு. இதே மாதிரி கடைசியா T7 5ல இருந்து T7 7 வரை வேகம் எப்படி போடணும்? 6ல இருந்து 0 கழிப்பீங்க? இல்ல, இறுதியில இருந்து தான் என்னைக்குமே ஆரம்பத்தை கழிக்கணும். மாற்றம் அப்படின்னு சொன்னால் இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கணும். இதுதான் S2 மாதிரி, இது S1 மாதிரி இல்ல. அப்ப S2 மைனஸ் S1, 0 மைனஸ் 6. ஓகே, 0 மைனஸ் 6 ஓவர் நேரம் எவ்வளவுன்னு பார்த்தால் 7 மைனஸ் 5, அதாவது மைனஸ் 3 மீட்டர் செகண்ட் மைனஸ்.
சரி, அப்போ ஒரு எஸ்டி கிராஃப் தந்தால் அதுல ஒவ்வொரு நேர ஆயிடைக்கும் எப்படி வேகங்கள் காண்றது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த உதாரணத்தை நோட் பண்ணி இத பாருங்க. இதுல இந்த காருண்ட வேகம் சின்னது, சரியா? பைக்குண்ட வேகம் பெருசு. அதாவது பைக்குண்ட எஸ்டி கிராஃபிண்ட படித்திறன் பெருசா இருக்கு. அதாவது பைக்கிண்ட எஸ்டி கிராஃபிண்ட சாய்வு பெருசா இருக்கணும். இதுல பாருங்க, இந்த சாய்வு பெருசா இருக்கு. இந்த ரெட் கலர் கிராஃப் பைக். ஓகே, இவர் அமைக்கிற கோணம் பாருங்க, இது θ1 சொல்றேன். இவர் அமைக்கிற கோணம் இன்னொரு எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா ஒரு கோடு வரைந்தால் தான் θ2. சரியா? θ1 θ2 விட பெருசா இருக்கு. அதாவது பைக்குண்ட எஸ்டி கிராஃபிண்ட சாய்வு காரிண்ட எஸ்டி கிராஃபிண்ட சாய்வை விட பெருசு. அதாவது என்ன அர்த்தம்? பைக்கிண்ட வேகம் காரிண்ட வேகத்தை விட பெருசு. அது இந்த கிராஃபிக்ல உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஓகே, இந்த நிமிஷத்துல தெளிவாக விளங்கும். அதே நேரம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க. இந்த பைக் இந்த புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா? அதாவது இந்த எஸ் வந்து ஜீரோவா இருக்க புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுது, இதுதான் ஜீரோ. இந்த கார் கொஞ்சம் முன்னுக்கு இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா? மறுபடியும் வரட்டும், இந்த கார் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. அதாவது ஆரம்பத்திலே அவருக்கு ஒரு இடப்பெயர்ச்சி இருக்கு, காருக்கு ஒரு இடப்பெயர்ச்சி இருக்கு. அந்த இடப்பெயர்ச்சி தான் இந்த இடப்பெயர்ச்சி. ஆரம்பத்துல, அதாவது t=0 பைக் வந்து 0 இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா கார் கொஞ்சம் தள்ளி போய் தானே ஸ்டார்ட் பண்றாரு. அது இந்த பக்கம் நம்ம பிளஸ்ன்னு எடுத்தா கொஞ்சம் பிளஸ் பக்கம் தள்ளி போயிட்டுனா ஸ்டார்ட் பண்றாரு. அந்த தள்ளி போன தூரம் அல்லது இடப்பெயர்ச்சி தான் என்னது? இந்த தூரமாக காணப்படும். ஓகே, அப்ப இது காருண்டது, இது பைக் இருந்தது, இது கார். ஓகே, அப்போ ரெண்டு துணிக்கைகள் வெவ்வேறு வேகங்கள்ட்ட போனா அவங்க ரெண்டு பேருக்கும் VT கிராஃப் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு வரைய தெரியும். அடுத்த விஷயம், இடப்பெயர்ச்சி நேர வரைபுல இருக்க முக்கியமான சில கேசஸ் நம்ம பார்ப்போம். சரியா? இடப்பெயர்ச்சி நேர வரைபுல ஓய்வு நிலை எப்படி நம்மளுக்கு குறிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல சொன்னேன், இடப்பெயர்ச்சி நேர வரைபிண்ட கிடைக்கோடு ஓய்வை குறிக்கும் இல்லையா? அதாவது ஏதோ ஒரு தூரத்துக்கு போய் அங்கனே நிக்கிறாரு, அங்கனே நின்றா இடப்பெயர்ச்சி என்ன செய்யாது? மாறாது. அந்த நிலைமை ஓய்வு இல்லையா? அப்ப இது ஓய்வை குறிக்கும். அதாவது கிடையா எங்க எஸ்டி கிராஃப்ல கிடையா எங்க கோடு இருந்தாலும் அது ஓய்வை குறிக்கும். சரியா? இது ஏதோ ஒரு தூரத்துக்கு தள்ளி போய் ஓய்வுல நிக்கிறாரு. இது அவருக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது நம்ம ஜீரோன்னு இடப்பெயர்ச்சி எடுக்கிறோம் இல்லையா, அந்த புள்ளியிலேயே ஓய்வுல நிக்கிறாரு. இதுதான் அந்த கோடுன்னு வைங்களேன், இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் நம்மளோட 0 பாயிண்ட். முதலாவது கிராஃப்ல கொஞ்சம் தள்ளி போய் 4 அலகு தூரம் தள்ளி போய் அங்கன ஓய்வுல நிக்கிறார். சரியா? ரெண்டாவது கிராஃப்ல அவர் அந்த ஜீரோலயே ஓய்வுல நிக்கிறார். மூணாவதுல இந்த பக்கத்தை நம்ம பிளஸ்ன்னு எடுத்தால் அவர் இந்த பக்கம் தள்ளி வந்து -4ல ஓய்வுல நிக்கிறார். ஓகே, அப்ப அதான் நடக்குது. என்ன விஷயம்? எஸ்டி கிராஃப்ல கிடைக்கோடு வந்தால் அது ஓய்வை குறிக்கும். ஓகே, அடுத்து அதிகரிக்கும் அல்லது குறையும் இடப்பெயர்ச்சி. இதை நம்ம இன்னொரு விதம், அதாவது இடப்பெயர்ச்சி அதிகரிக்குது. இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறதாக இருந்தால் அங்க கட்டாயம் என்ன இருக்கு? ஒரு வேகம் இருக்கு. நம்ம முதல்ல பார்த்த உதாரணத்துல இடப்பெயர்ச்சி அதிகரிச்சிச்சு இல்லையா? 0ல இருந்து 1 செகண்டுக்கு போகும்போது 2 மீட்டர் தூரம் நகர்ந்தார். அதாவது 0ல இருந்து 1 மீட்டர் தூரத்துக்கு போகும்போது இடப்பெயர்ச்சி 2. அந்த டைமுக்கு ஒரு வேகம் வந்துச்சா இல்லையா? எவ்வளவு? 2 மீட்டர் செகண்ட் -2 வந்துச்சு. அதாவது இடப்பெயர்ச்சி மாற்றம் ஒரு நேர ஆயிடைக்குள்ள நடந்தா அங்க ஒரு வேகம் இருக்கு. அதாவது இடப்பெயர்ச்சி ஒரு குறிப்பிட்ட நேர வீச்சுக்குள்ள அதிகரித்தால் அல்லது குறைந்தால் அங்க ஒரு வேகம் இருக்கும். ஓகே, அப்படி இல்லாட்டி அது ஓய்வுல இருக்கும். வேகம் இல்லாட்டி ஓய்வு. சரியா? அதிகரிச்சால் குறைந்தால் வேகம். அதை எப்படி எல்லாம் வரையலாம் அப்படின்னு சொன்னால், இது வேகத்தை குறிக்கும். சரியா? இது உண்மையிலேயே நேர் வேகமாக இருக்கும். ஏன்? எக்ஸ் அச்சோட நேர்கோணம், ஆகவே நேர் வேகத்தை குறிக்கும். இது ஒரு மறை வேகம். ஒரு மறை வேகம் நம்ம படித்திறனை தான் பார்க்கிறோம். இது ஒரு மறை வேகமாக இருக்கு. அதாவது இடப்பெயர்ச்சி என்ன செய்யுது? குறையுது. அதாவது அந்த நம்ம முதல்ல பார்த்த அந்த துணிக்கை இருக்குல்ல, அந்த ரூலர் மேல போன துணிக்கை, அந்த துணிக்கை ரிவர்ஸ்ல வர கேஸ். சரி, ரிவர்ஸ்ல வரும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம போன வீடியோவில் சொன்னோம், இடப்பெயர்ச்சி எடுக்கிற திசையிலேயே துணிக்கை நகருமாக இருந்தால் அவருக்கு வேகம் பிளஸ். இது என்ன நிலைமை? இப்படிதான் அந்த ஸ்கேல் இருக்குன்னா துணிக்கை இந்த பக்கமா போறாரு, இந்த பக்கம் தான் எஸ்க்கு பிளஸ். சரியா? அப்படி இருந்தா இந்த மாதிரி கிராஃப். ஆனா எஸ் பிளஸ் இப்படி இருக்க துணிக்கை இந்த பக்கமா நகர்ந்தால் என்ன நடக்கும்? அந்த கிராஃப் இப்படி குறையிற மாதிரி வரும். அப்ப அவர்கிட்ட வேகம் மைனஸா இருக்கும், அல்லது இந்த எஸ்டி கிராஃப் படித்திறன் மைனஸாக கிடைக்கும். அப்ப இது மாறா வேகத்தை எஸ்டி கிராஃப்ல குறிக்கிற ஒரு வடிவம். ஓகே, இதே மாதிரி கட்டாயம் இந்த அதிகரிக்கிற விஷயம் வந்து 0ல இருந்து தான் கூடணும்னு இல்லை. சரியா? இப்படிதான் அந்த ஸ்கேல் இருக்குன்னா 0ல இருந்து தான் அவர் முன்னுக்கு நகரணும் இல்லை, இங்க இருந்து நகர்ந்துருக்கலாம் இல்லையா? அப்படி நகர்ற கேஸ் வந்தால் அது இந்த மாதிரி வரும். சரியா? -3 கிட்ட இருந்து
கொஞ்சம் கொஞ்சமா இடப்பெயர்ச்சி கூடுது. இடப்பெயர்ச்சி ஒரு நேர வீச்சுல கூடுதாக இருந்தால் அங்க ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்தை எப்படி காணும்? இந்த கோட்டின் படித்திறனை கண்டு வேகத்தை காணலாம். சரியா? இதே மாதிரி குறையும் போதும் அப்படித்தான். கட்டாயம் ஜீரோல இருந்து குறையணும் இல்லை, அல்லது ஜீரோக்குத்தான் குறையணும் இல்லை. சரி, அதாவது குறைஞ்சு இந்த ஜீரோல வந்து நின்றணும் இல்லை. இது அப்படியே குறைஞ்சு அப்படியே போகலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதான் அந்த ஸ்கேலாக இருந்தால் ஆரம்பத்துல t=0ல 6ங்கிற நிலையில இருக்காரு. சரியா? இது ஒரு மறை படித்திறன்ல, அதாவது இந்த பக்கத்தை s+ன்னு எடுத்தால் அவர் இந்த பக்கமா நகர போறார். நகர்ந்து 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 t=2 ஆகும்போது ஓய்வுக்கு, அதாவது இந்த 0ங்கிற நிலைக்கு வர்றார். 0ங்கிற நிலைக்கு வந்துட்டு இன்னும் நேரம் போக போக அவர் இந்த பக்கமா போறார். அப்ப t=4 செகண்ட்ல ஒரு -6 ஏதோ ஒரு நிலைக்கு வந்துடும். அப்ப இதை குறிக்கிற கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே அதிகரிக்கும் அல்லது குறையும் இடப்பெயர்ச்சியை எடுத்துக்காட்ட வரைவாக இருக்கு, அல்லது இது மாறா வேகத்தை குறிக்கும் வரைவு அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 கிராஃப்ஸையும் நீங்க தெளிவா இந்த தலைப்பை போட்டு வரைஞ்சிருக்கீங்க. ஓகே, அடுத்த விஷயம் அதிகரிக்கும் வேகம். இப்ப நம்ம சொல்லிட்டோம் எஸ்டி கிராஃப்ன்ற படித்திறன் தான் வேகம்னு சொல்லி. படித்திறன் எப்படி காணுவோம்? வையால் கூறுகளோட வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூறுகளோட வித்தியாசம் போட்டு காணுவோம், அல்லது ஒரு வளையா இருந்தால் தொடலி வரைஞ்சு காணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணுமாக இருந்தால், சரி, ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போகணுமாக இருந்தால், இடம்பெயர்ந்தமாக இருந்தால் மாறா வேகத்திலே தான் போகுமா? இல்ல, நம்ம அக்சலரேட் பண்ணியும் போகலாம் இல்லையா? நம்ம வந்து வேகத்தை கூட்டிட்டு போற மாதிரியும் போகலாம், அல்லது வேகமா போய் அதுக்கப்புறம் வேகத்தை குறைச்சி பிரேக் பண்ணி ஓய்வு அப்படிங்கிற நிலைக்கும் வரலாம். எப்பயுமே நம்ம மாறா வேகத்துல இயங்க மாட்டோம் இல்லையா? ஒரு ஆர்முடுகள் ஒரு அமர்முடுகளோட தான் இயங்கும். அந்த ஆர்முடுகள் அமர்முடுகள் எப்படி குறிக்கலாம் அப்படின்னா, ஆர்முடுகளுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? அதிகரிக்கும் வேகம் இல்லையா? வேகம் அதிகரிக்குதுன்னா எஸ்டி கிராஃப்ல என்ன அதிகரிக்கும்? படித்திறன் அதிகரிக்கும். அதாவது அந்த கிராஃப் இந்த மாதிரி வரும். அதாவது இந்த கிராஃப் படித்திறன் கூடுற மாதிரி வரும். இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு வலை. இந்த வலையில ஆரம்ப புள்ளியில படித்திறன் 0 இல்லையா? இந்த நிலைமையில அவருக்கு படித்திறன் பார்த்தால் ஏதோ ஒன்று வரும். தொடலி வரைஞ்சு வரைஞ்சு பார்க்குறோம். படித்திறன் m1 வருதுன்னு வச்சுக்கோங்க. உண்மையில அந்த படித்திறன்னா v1ங்கிற வேகத்தை குறிக்கும். ஓகே, இந்த புள்ளியில பார்த்தால் அங்கன தொடலி வரையும் போது அந்த சாய்வு பெருசு இல்லையா? அது m2ன்னு சொல்றேன். அந்த டைம் உள்ள வேகம் v2. இந்த புள்ளியில தொடலி வரைஞ்சால் அது m3 v3. சரி, இப்ப யோசிங்க, இந்த இடத்துல வேகம் 0. சரியா? 0த்தை விட m1 பெருசா இருக்கு, m1 விட m2 பெருசா இருக்கு, m2 விட m3 பெருசா இருக்கு. அப்ப இந்த படித்திறன்கள் எதை குறிக்குது? வேகங்களை குறிக்குது. அப்ப 0த்தை விட v1ங்கிற வேகம் பெருசு, v1 விட v2ங்கிற வேகம் பெருசு, v2 விட v3ங்கிற வேகம் பெருசு. அதாவது வேகம் என்ன செய்யுது? நேரத்தோட அதிகரிக்குது. அதாவது இது அக்சலரேட் பண்ணுது, அக்சலரேஷன் அல்லது ஆர்முடுகள். ஓகே, அப்போ ஆர்முடுகளை எஸ்டி கிராஃப்ல எப்படி குறிப்போம்னா இந்த வளையினூடாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி அவர் கட்டாயம் 0த்துல இருந்தா கூடணும்னு இல்லை. சரியா? -4ல இருந்தும் அவர் போயிருக்கலாம். சரியா? -4ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவர் 0ங்கிற புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணாம கொஞ்சம் இடது பக்கமா தள்ளி போய் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கிறது அர்த்தம். ஆரம்ப வேகம் பாருங்க 0. அடுத்து கொஞ்சம் தூரத்துல படித்திறன் பார்த்தால் ஏதோ ஒன்று வருது. இன்னும் கொஞ்சம் தூரத்துல படித்திறன் பார்த்தால் அந்த சாய்வு இன்னும் கூடுதுல்ல. இந்த கோணங்களை பாருங்க, இந்த கோணங்கள் வந்து எப்படி அதிகரிக்குதுன்னு பாருங்க. இது கொஞ்சம், இந்த கோணம் பெருசு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் கோணத்தை பார்த்தா இன்னும் பெருசு இல்லையா? அப்ப படித்திறன் அதிகரிக்குது. படித்திறன்கிறது உண்மையிலேயே வேகம். அப்ப வேகம் அதிகரிக்குது. வேகம் அதிகரிக்குதாக இருந்தால் ஆர்முடுகள் உண்டு. சரியா? அப்ப இந்த இயக்கத்துக்கு ஒரு ஆர்முடுகள் இருக்கு அப்படிங்கிறத எஸ்டி கிராஃப் மூலமா நம்ம இந்த வலையை கொண்டு காட்ட முடியும். ஓகே, இதே மாதிரி குறையும் வேகம், அதை இன்னொரு விதமா சொல்லலாம் அமர்முடுகள். சரியா? குறையும் வேகம் அப்படிங்கிறது என்னன்னா, இடப்பெயர்ச்சி என்ன நடக்கும்னு சொன்னால், இடப்பெயர்ச்சி நேர வரைபின் படித்திறன் வந்து குறையணும். அதான் குறையும் வேகம் இல்லையா? ஆரம்பத்துல இங்க இருக்க படித்திறன் பாருங்க, இங்க ஒரு தொடலி வரைஞ்சால் இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ஒரு தொடலி வரைஞ்சால் அதை விட குறைவு. இங்க தொடலி வரைஞ்சால் அதை விட குறைவு. சாய்வு பாருங்க குறைஞ்சிட்டே போகுது. இங்க தொடலி வரைஞ்சால் 0. சரியா? அப்ப இதை நான் சொல்றேன் m1, இதை m2, இதை m3, இது 0 தானே? சரியா? அப்போ m1ங்கிறது பெருசு, m2 அதை விட சின்னது, m3 அதை விட சின்னது, 0 அதை விட சின்னது. அதாவது இது கொத்த வேகங்கள் v1, v2 அதை விட சின்னது, v3 அதை விடவும் சின்னது, v3 விடவும் 0 சின்னது. ஓகே, அதாவது வேகம் குறைஞ்சிட்டே போகுது, நேரத்தோட வேகம் குறைஞ்சிட்டே போகுது. அதை நம்ம அமர்முடுகள் அப்படின்னு சொல்றோம், டீசலரேஷன். சரியா? அதை நம்ம அமர்முடுகள் அப்படின்னு சொல்றோம். இவரு 0ங்கிற நிலையில இருந்தே வேகம் குறையும் முகமா போறாரு. அப்படி இல்லாம அவர் -4 அந்த கொஞ்சம் தள்ளி போய் நின்றும் போயிருக்கலாம். அப்படி வரைஞ்சால் அந்த கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். அதே விஷயம். சரியா? கன்செப்ட் விளங்கிட்டா உங்களுக்கு விஷயம் மற்ற எல்லா விஷயங்களுமே புரியும். ஓகே, அப்போ ஒரு எஸ்டி கிராஃப்ல அமர்முடுகளை இந்த வலையினூடாக காட்ட முடியும். ஓகே, இப்ப நம்ம வருவோம்
தூர நேர வரைவுக்கு. இது இடப்பெயர்ச்சி நேர வரைவே தான். ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ரெண்டுமே கன்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். சரியா? இப்போ தூர நேர வரைவுல வேகம் வந்து இடப்பெயர்ச்சி நேர வேகத்துல வேகத்தை எப்படி குறிச்சோம்? படித்திறன் மூலமா குறிச்சோம். அதே மாதிரி தான் காட்ட போறோம். ஆர்முடுகள் எப்படி அந்த வளைவு ஒண்ணு வந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் வரப்போகுது. ஆனா என்ன நடக்கும்னு சொன்னால் மைனஸ் பக்கம் கிராஃப் வராது. நான் அதை காட்டுறேன் பாருங்க. முதலாவது இதுதான் நம்ம இடப்பெயர்ச்சி நேர வரைவுன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாவே பிளஸ்ல தானே இருக்கு. அப்ப தூர நேர வரைவும் அதே மாதிரிதான் பிளஸ்ல நேர்கோடு. அடுத்த உதாரணம் பாருங்க, ஃபுல்லாவே மைனஸ்ல இருக்கு. அப்ப இதோட தூர நேர வரைவை பார்க்கணுமா இருந்தால் இந்த எக்ஸ் அச்சுல இருக்க ஒரு கண்ணாடியில வர்ற ஆடி பிம்பம் மாதிரி யோசனை. அல்லது இன்னொரு விதமா சொல்லணுமாக இருந்தால் இந்த எக்ஸ் அச்சு பற்றி இதை வந்து ஃபிளிப் பண்ணுங்க. சரியா? அப்படியே அந்த பக்கம் பரட்டி விடுவோம். பரட்டி விட்டால் இங்க -4 விட கொஞ்சம் கூடவா இருக்காரு. அப்ப இந்த பக்கமும் +4 விட கொஞ்சம் கூடவும் நிலவும். ஓகே, இந்த இடத்துல ஒரு கண்ணாடியை வச்சா ரிஃப்ளெக்ஷன் எங்க வருமோ அந்த மாதிரி. சரி, அதான் ஆடி பிம்பம்னு சொல்றேன். அந்த மாதிரி இவரை பரட்டி விடுறது. அப்ப நம்மளுக்கு தூர நேர வரைவு வரும். அல்லது நீங்க பருமனுக்கு தான் கிராஃப் வரைவீங்க. இவர்கிட்ட பருமன் பாத்தீங்கன்னா மைனஸ் ஒரு 5 மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப அவர்கிட்ட பருமன் என்னது? 5. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5. இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நீங்க காட்டுற விதமா வரைஞ்சீங்கன்னா சரி. ஓகே, அப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவா தூர நேர வரைவா இந்த மாதிரி மாற்ற முடியும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்படி இருக்கா? இப்ப இதுல நேர்பக்கம் உள்ள விஷயங்கள் எல்லாமே லேசு, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வருவார். 4 விட கொஞ்சம் கூட்டையில இருந்து 2 வரைக்கும் குறையுது. சரியா? மறைப்பக்கம் போறது இங்க ஒரு கண்ணாடியை வச்ச மாதிரி மாறும். இங்க ஒரு கண்ணாடியை வச்சால் பிம்பம் எப்படி வரும்? இந்த மாதிரி வரும்ல. அப்ப இந்த கிராஃபும் இந்த மாதிரி போகும். இதே மாதிரி இங்கே யோசிங்க, இங்கே யோசிங்க. நேர்பக்கம் உள்ளது பிரச்சனை இல்லை. அதாவது இந்த புள்ளியில இருந்து அப்புறம் உள்ள விஷயம் பிரச்சனை இல்லை. மறைப்பக்கம் உள்ளது இங்க ஒரு கண்ணாடி வச்ச மாதிரி மாறலாம். இங்க ஒரு கண்ணாடி வச்சா எப்படி மாறும்? இப்படி இருக்கும்ல அந்த கிராஃப். அப்போ அந்த அந்த கிராஃப் இதுதான் தூர நேர வரைவா இருக்கு. அப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு அவருடைய பருமனுக்கு மட்டும் கிராஃப் வரைஞ்ச மாதிரி இருந்தால் தூர நேர வரைவாக மாறும். ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான ஆளுக்கு வரும் வேக நேர வரைவு. இது விடி கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். விடி கிராஃப்ல வந்து YHல வந்து வேகம், அதன் அலகு மீட்டர் செகண்ட் -1 அலகுகள் கட்டாயம் போடணும். அதே மாதிரி XHல பாத்தீங்கன்னா நேரம் இருக்கும், அதன் அலகு செகண்டாக இருக்கு. அப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட கிராஃப்ல ஆள் கூற்று தளம் வந்து அமைப்போம். இந்த அனிமேஷனை பாருங்க. ஒரு கார் வேகம் குறைவா போகுது, இன்னொரு கார் வேகம் கூடவா போகுது. ரெண்டுமே மாறா வேகத்துல போறாங்க. சரியா? மாறா வேகத்துல போனால் அது கிடைக்கோடா இருக்கும். அந்த மாறா வேகத்துல போற கார், ஒரு கார் வேகம் குறைவா போகுது இல்ல, அவருடைய வேகம் சின்னதா இருக்கு, அவருடைய வேகம் இங்க வருது. பெரிய வேகத்துல போறவருடைய வேகம் இங்கே வருது. ஓகே, அதான் இப்போ வேகம் கூட வரல, அவருடைய வேகத்தை வந்து மேல என்ன மேல தள்ளி போய் காட்டும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்போ நம்ம பார்ப்போம். வேக நேர வரைபுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. வேக நேர வரைபில் கிடைக்கோடு ஆர்முடுகள் 0 என்பதை குறிக்கும், அல்லது மாறா வேகம் என்பதை குறிக்கும். சரி, அதே எழுதிக்கோங்க. மாறா வேகம், மாறா வேகம் என்பதை குறிக்கும். இதே மாதிரி இடப்பெயர்ச்சியில 0 இருந்தால் என்னன்னு சொன்னோம்? அது ஓய்வுன்னு சொன்னோம் இல்லையா? அதாவது மாறா இடப்பெயர்ச்சி இல்லையா? அதே மாதிரி இங்க வேக நேர வரைபுல கிடைக்கோடா இருந்தால் மாறா வேகம், மாறா வேகமா இருந்தால் அவர் ஆர்முடுகல, வேகம் மாறல, வேகம் கூட உள்ள குறைங்க உள்ள ஒரே வேகத்துல போறாரு. அதாவது நம்ம ஒரு கார் ஒன்று ஓடுவோமா இருந்தால் காரை நம்ம அக்சலரேட் பண்ணல, ஏதோ ஒரு சீரான வேகத்துல ஓட்டிட்டு போறோம். அப்போ மாறா வேகத்தை கிடைக்கோடு விடி கிராஃப்ல குறிக்கும். வரைபிண்ட படித்திறனை யோசி. வையால் கூறுகண்ட வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூறுகண்ட வித்தியாசம். வையால் கூறுகண்ட வித்தியாசம்ங்கிறது வேகங்களோட வித்தியாசம், v2 - v1 ஓவர். எக்ஸால் கூறுகண்ட வித்தியாசங்கிறது நேரங்களோட வித்தியாசம், t2 - t1. சரியா? அலகுகளை கொஞ்சம் யோசி. இவர் மீட்டர் செகண்ட் -1ல வருவாரு, இவர் செகண்ட்ல வருவாரு. அப்ப நம்மளுக்கு விளைவுல வர அலகு மீட்டர் செகண்ட் -2. இது எதன் அலகு? ஆர்முடுகள். சரி, அல்லது வேக மாற்றத்தின் கீழ் அதற்கெடுத்த நேரம். இதுதான் வேக மாற்றம், அதற்கெடுத்த நேரம் இது. ஆகவே வேக மாற்றத்தின் கீழ் நேரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்முடுகள் A அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைபிண்ட படித்திறன் எப்படி வேகமாக இருந்ததோ அதே மாதிரி வேக நேர வரைபிண்ட படித்திறன் ஆர்முடுகளை தரும். VT வரைபின் படித்திறன் ஆர்முடுகளை குறிக்கும். சரியா? முக்கியமான விஷயம், ஆர்முடுகளை குறிக்கும். சரியா? அப்ப மாறா படித்திறன், அதாவது அந்த கிராஃப் வந்து இப்படி ஒரு மாறா படித்திறனோட போனால், சரியா, உண்மை என்னன்னு சொன்னால் அங்க ஒரு ஆர்முடுகள் இருக்கு, ஆனா அந்த ஆர்முடுகள் மாறலன்னு அர்த்தம். சரியா? இதே மாதிரிதான் எஸ்டி கிராஃப்லயும் பேசணும். எஸ்டி கிராஃப்ல ஒரு மாறா சாய்வு இருக்குமா இருந்தா அதை மாறா வேகம்னு சொன்னோம். இங்க மாறா படித்திறன் அல்லது மாறா சாய்வாக இருந்தால் அது மாறா ஆர்முடுகளை குறிக்கும். சரியா? அந்த விஷயங்களை நோட் பண்ணி
இப்போ இங்கேயும் சில கேசஸ் இருக்கு. என்னென்ன கேஸ்ன்னு பார்த்தால், ஒரு துணிக்கை ஓய்வில் இருக்கு. அதை எப்படி நம்ம விடி கிராஃப்ல சொல்லலாம்னு சொன்னால், அவர்கிட்ட வேகம் 0 இருக்கணும் இல்லையா? 0 இருக்கும். சரியா? மேல கீழே போன, அதாவது இந்த வேகம் இங்க இருந்தால் அவருக்கு ஒரு வேகம் இருக்கு, அவர் நகர்றாரு. சரி, அப்ப நகரும் போது அதை ஓய்வுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? எப்ப ஓய்வுன்னு சொன்னால், இப்ப இந்த 0ங்கிற இந்த கோட்டோட இருக்கும்போது மட்டும்தான் ஓய்வாக காணப்படும். சரி, அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இந்த புள்ளி தான் ஓய்வு. இதே மாதிரி வேகம் குறைஞ்சுக்கிட்டே போறாருன்னு வச்சுக்கோங்களேன். வேகம் குறைஞ்சுக்கிட்டே போகும்போது இந்த 0 டச் பண்ற இந்த கணத்துல மட்டும் அவருக்கு ஒரு ஓய்வு வரும். இது எங்க வரும்னு சொன்னால், ஒரு பால் ஒன்று எடுத்து நீங்க மேல வீசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேல வீசும்போது அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமா மேல உச்சிக்கு போய் ஒரு கட்டத்துல ஒரு கனநிலை ஓய்வு ஒன்று அடைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யும்? கீழே எங்கும்ல இந்த கனநிலை ஓய்வு தான் இது. சரி, அப்ப இந்த வேகம் 0வை எப்ப டச் பண்ணுதோ அந்த டைம்ல ஓய்வு அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்த விஷயம் மாறா வேகம். மாறா வேகம்னா என்ன அர்த்தம்? வேகம் கூடக்கூடாது, குறையக்கூடாது இல்லையா? அதானே. அப்போ அந்த கிராஃப் எப்படி வரும்? நான் வரைமுறைக்கே நீங்க வரைங்க. நேர்கோடுகளை வரப்போம், மேலையும் கீழே. சரி, இது மாறா நேர் வேகம், இது மாறா மறை வேகம், அவ்வளவுதான் இல்லையா? அப்போ இதை நீங்க தலைப்பை பார்த்த உடனே நீங்களா வரைங்க. அப்ப நீங்க சரியா வரைகிறீங்களா, கன்செப்ட் விளங்குதா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அடுத்த விஷயம் பாருங்க, அதிகரிக்கும் வேகம். அதிகரிக்கும் வேகங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை மாறா ஆர்முடுகல். ஆர்முடுகல்ங்கிறது வேகம் கூடுறது தானே. அப்போ அதிகரிக்கும் வேகம் இப்படி இருக்கு. அப்ப மாறா ஆர்முடுகலை விடி கிராஃப்ல இந்த மாதிரி ஒரு கோட்டினோட சொல்ல முடியும். கட்டாயம் 0ல இருந்து அதிகரிக்கணுமா? இல்ல, ஏதாவது ஒரு வேகத்துல இருந்தும் அதிகரிக்கலாம். கட்டாயம் நேர் பக்கம் தான் அதிகரிக்கணுமான்னு கேட்டா அதுவும் இல்ல, மறை பக்கத்திலயும் அதிகரிக்கலாம். வேகம் பாருங்க, -6ல இருந்து -2க்கு கூடி இருக்கு. -2 பெருசா -6 பெருசா? -2 தானே பெருசு. அப்ப -6ல இருந்து -2க்கு கூடி இருக்கு. அப்ப வேகம் கூடி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கூடி இருக்கு. அப்போ ஒரு ஆர்முடுகல் இருக்கு, அது நேர் ஆர்முடுகலா இருக்கு. அப்போ அதிகரிக்கும் வேகமா இருக்கு. இதே மாதிரி நேர்ல மட்டும்தான் இருக்கணும், மறையில மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை. மறையில இருந்து நேருக்கு கூட போகலாம் இல்லையா? அப்ப இது எல்லாமே ஆர்முடுகலை அல்லது ஒரு மாறாத ஆர்முடுகலை விடி கிராஃப்ல குறிக்கும் விதங்கள். சரி, இது நாளையும் வரைஞ்சு வைப்பேன். அதே மாதிரி குறையும் வேகம், அதை இன்னொரு வார்த்தையில சொல்றதாக இருந்தால் மாறா அமர்முடுகல். மாறா அமர்முடுகல் எப்படி குறிக்கலாம்? வேகம் கூடிய ஒரு வேகத்துல இருந்து குறைஞ்ச ஒரு வேகத்துக்கு போகணும். சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போகணும். அப்ப கிராஃப் வரும். சரியா? 0க்கு தான் வரணுமான்னு கேட்டா இல்ல, அவர் 0வோட ஒரு பெரிய வேகத்துக்கும் குறையலாம். சரி, 6ல இருந்து 4க்கு குறைஞ்சிருக்காரு இல்லையா? அதுவும் வேகம் குறைவு தான். அப்ப அதுவும் அமர்முடுகல் தான். அதே மாதிரி மைனஸ்லயும் வேகம் குறையலாம். -2ல இருந்து -6க்கு குறைஞ்சிருக்கு, அப்ப அதுவும் அமர்முடுகல் தான். அல்லது நேர்ல இருந்து மறைக்கு கூட குறையலாம். சரி, இந்த உதாரணம் முதலையும் பார்த்து. அப்ப இதுவும் மாறா அமர்முடுகல் தான். இப்ப இந்த அமர்முடுகல் பருமனை எப்படி காணலாம்னு சொன்னால், விடி கிராஃப் படித்திறன் தானே என்னது? அமர்முடுகல் அல்லது ஆர்முடுகல். ஆர்முடுகல் பிளஸ்ல ஆர்முடுகல், அதே மைனஸ்ல அமர்முடுகலா இருக்கும். அப்போ விடி கிராஃப் படித்திறனை காணுங்க, உங்களுக்கு அமர்முடுகல் வரும். சரியா? உதாரணம் ஒன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வையால் கூறுகளோட வித்தியாசம் R-0, எக்ஸால் கூறுகளோட வித்தியாசம் R-0 இல்லையா? 6 செகண்ட் -0 செகண்ட் இந்த டைம்ல பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆர்முடுகல் 1 மீட்டர் செகண்ட் -2, 1 ms -2. இதே மாதிரி இந்த நிலைமைக்கு ஒருக்கா செஞ்சு பார்ப்போம். சரியா? டைம் இது 4 இருக்குன்னு அந்த மாதிரி வரைங்க. சரியா? வேகம் எப்படி குறையுது? இறுதி மைனஸ் ஆரம்பம் 4. சாரி, இந்த இடத்துல என்ன நடக்கணும்னு சொன்னால், இறுதி மைனஸ் ஆரம்பம் தான் போகணும். இறுதி வேகம் 0. சரி, இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் 6. அப்ப இது 0 - 6. சரியா? இறுதி டைம் 6, ஆரம்ப டைம் 0. சரியா? அப்போ 6 - 0, அது சரி. அப்ப நம்மளுக்கு -1 மீட்டர் செகண்ட் -2 வரும். அப்ப ஆர்முடுகல் நம்மளுக்கு -1 வருது. உண்மையிலே அது அமர்முடுகலாக இருக்கும். சரி, அப்ப -1 மீட்டர் செகண்ட் -2 தான் அங்க இருக்க ஆர்முடுகல். இங்க இருக்கிறது பாருங்க, இறுதி வேகம் 4, ஆரம்ப வேகம் 6, எடுத்த டைம் 6. அதாவது -2/6, அதாவது -1/3, ms -2. இப்படி ஆர்முடுகல் காணக்கூடியதா இருக்கும். இது பேசிக்கான விஷயங்கள் தான். சரியா? அப்ப இந்த கிராஃப்ஸை வரைஞ்சி அமர்முடுகலை விடி கிராஃப்ல இந்த விதமாக குறிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர். அடுத்து அதிகரிக்கும் ஆர்முடுகல். நம்ம சொல்லிட்டோம் விடி கிராஃப் படித்திறன் தான் ஆர்முடுகல்னு சொல்லி. ஆர்முடுகல் அதிகரிக்கணுமாக இருந்தால் விடி கிராஃப் படித்திறன் அதிகரிக்கும். இதே மாதிரி நம்ம எஸ்டி கிராஃப்லயும் பேசணும். அப்ப நீங்க நான் சொல்றதுக்கு முன்னே வரைஞ்சிடலாம். ஆர்முடுகல் அதிகரிக்கணுமாக இருந்தால் படித்திறன் கூடணும். படித்திறன் கூடல் மாதிரி
கிராஃப் இந்த மாதிரி. சரியா? இங்க படித்திறன் பாருங்க 0, படித்திறன் கூடுது, அதை A1 சொல்றேன். இங்க படித்திறன் கூடுது A2 சொல்றேன். இங்க படித்திறன் கூடுது A3 சொல்றேன். A1 விட A2 பெருசு, A2 விட A3 பெருசு, எல்லாமே 0 விட பெருசு. அப்போ ஆர்முடுகள் அதிகரிச்சுட்டே போகுது. அதிகரிக்கும் ஆர்முடுகளை VT கிராஃபில் இந்த வளைவினூடாக காட்ட முடியும். சரி, இதே மாதிரி 0ல இருந்து இல்லாம அப்படியும் அதிகரிக்கலாம். இதுவும் அதிகரிக்கும் ஆர்முடுகளை காட்டும் ஒரு விதம். இது ரெண்டும் வரைஞ்சு. இதே மாதிரி குறையும் ஆர்முடுகள், குறையும் ஆர்முடுகள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஏன்? இங்க இருக்க படித்திறன் பெருசா இருக்கணும், படித்திறன் போக போக சின்னதாகிட்டே போகும். சின்னதாகி கட்டாயம் 0க்கு வரணும்னு இல்லை, வேற ஒரு பெருமானத்துக்கு போகலாம். ஆனா குறைஞ்சிட்டு போகணும். அப்போ இதை வந்து A1, இதை A2, இதை A3, இது ஒரு 0ன்னு சொன்னால் பாருங்க, A3 விட A2 சின்னது, A2 விட A1 இன்னும் சின்னது, A1 விட 0 இன்னும் சின்னது. அதாவது படித்திறன் குறைஞ்சிட்டே போகுது. ஆகவே ஆர்முடுகள் குறைஞ்சிட்டே போகுது. சரியா? இது 0ல இருந்து இல்லாம வேற ஒரு பெருமானத்துல இருந்து குறைஞ்சிட்டு போகலாம். அப்ப இது குறையும் ஆர்முடுகளை காட்டும் வரைஞ்சு. இதே மாதிரி இன்னொரு மெயினான விஷயம் இருக்காரு, அமர்முடுகள் பத்தி பேசுறாரு. அதிகரிக்கும் அமர்முடுகள். யோசிங்க, அமர்முடுகள்ங்கிறது மறை படித்திறன். VT கிராஃப்ல படித்திறன் மறை திசையில வரணும். மறை திசையில இருக்க சாய்வு கூடிக்கிட்டு வரணும். மறை திசையில இருக்க சாய்வு கூடிட்டு வரணும். ஆரம்பத்துல 0ல இருந்து மறை திசை சாய்வு கூடணும். நேர்த்திசை சாய்வு தான் இது இல்லையா? இது தீட்டா, இன்னும் தீட்டா கூடுச்சுன்னா எக்ஸோட தீட்டா கூடுது. இது நேர்த்திசை சாய்வு. ஆனா மறை திசை சாய்வு கூடும். சரியா? இது ஆரம்பம். மறையில கூடுற இப்படி 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 கூடுறது. அப்போ இப்படி கூட்டிட்டு இதுதான் அமர்முடுகள் இல்லையா? படித்திறன் மறையா இருக்கும் போதுதான் அமர்முடுகள்னு சொல்றோம். இந்த அமர்முடுகள் கூடிதே போனால் இந்த தொடலி கோடுகளை வச்சு நீங்க கிராஃப் வடிவத்தை கெஸ் பண்ண முடியும். கிராஃப் இப்படி வரும். அப்போ அமர்முடுகள் அதிகரிச்சுட்டு போறத VT கிராஃப்ல இந்த ஒரு வளையினூடாக காட்ட முடியும். சரியா? படித்திறன்களை வச்சு பாருங்க, இங்க 0. சரியா? இங்க ஆர்முடுகள் பாத்தீங்கன்னா அது மைனஸ்ல வரும் இல்லையா? இங்க அதே மைனஸ்ல உள்ள பெருமானம் கூடவா வரும், இங்க அதே மைனஸ்ல உள்ள பெருமானம் இன்னும் கூடவா வரும். அப்ப மைனஸ்ல இது அதிகரிச்சுட்டு போகுது. அதாவது அமர்முடுகள் கூடுது அப்படிங்கிறத நீங்க விளங்கி எடுக்கு. அது உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கோ. இதே மாதிரி இந்த மாதிரி கிராஃப் வந்தாலும் அது அதிகரிக்கும் அமர்முடுகளை காட்டும். இதே மாதிரி குறையும் அமர்முடுகளுக்கு யோசிங்க, குறையும் அமர்முடுகளுக்கு யோசிங்க. இப்படி வரும். இது அமர்முடுகள். அந்த அமர்முடுகள் குறைஞ்சிட்டே போகுது இல்ல, ஒரு கட்டத்துல 0 ஆகும். இதே மாதிரி இங்கே பெரிய அமர்முடுகள், அந்த அமர்முடுகள் குறைஞ்சிட்டே போய் ஒரு கட்டத்தில் 0 ஆகும். உண்மையிலே தொடலி கோடு வரைஞ்சா வெட்டாது. சரி, தொட்டுக்கிட்டு போகும். ஒரே ஒரு புள்ளியில மட்டும் தான் டச் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரூலரை வச்சு அழகா வரையும். சரி, அப்படி ஒரு வலை இருந்தால், ஆனா நீங்க ஒரு நேர்கோடு வரைய போறீங்க, அந்த நேர்கோடு சரியா ரூலரை வச்சு வரைஞ்சால் ஒரே ஒரு புள்ளியில மட்டும் தான் டச் பண்ணும். அந்த மாதிரி நீங்க தொடலி கோடை வரையுங்க. வரைஞ்சு பாருங்க, மறையில இருக்க அந்த சாய்வு குறைஞ்சிட்டே போய் 0க்கு வரும். அப்ப இது குறையும் அமர்முடுகளை குறிக்கும். அவ பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையோ விதமான எத்தனையோ கேசஸ் நம்ம பார்த்துட்டோம். நிறைய கிராஃப் வரைஞ்சு வச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு கிராஃபையும் கொண்டு நம்ம ஈஸியாக ST கிராஃப், VT கிராஃப்களை வரைய முடியும். ஓகே, டக் டக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரையணும். அடுத்த விஷயம், ஒரு மிக முக்கியமான விஷயம், நோட் பண்ணி ஒரு ரெட் பேனால சரி எழுதி வச்சுக்கோங்க. வேக நேர வரைவு நேர அச்சுடன் உள்ளடைக்கும் பரப்பு அந்நேர இடையில் அடைந்த மொத்த இடப்பெயர்ச்சியை தரும். மிக முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஒரு VT கிராஃப் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? வேகம் வந்து 0ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துல போறாரு. இவர் போய் எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நான் ரொம்ப மெனக்கெட்டு இருக்க தேவையில்ல. சரியா? இந்த வரைவு நேர அச்சு இருக்குல்ல, அதாவது இந்த கிடை அச்சோட எவ்வளவு பரப்பை உண்டாக்குது, இந்த கிடை அச்சோட எவ்வளவு பரப்பை உண்டாக்குதோ இந்த பரப்பு VT கிராஃப் நேர அச்சுடன் உண்டாக்கும் பரப்பு அந்த நேரத்துல அவர் அடைந்த இடப்பெயர்ச்சியை தரும். சரியா? அடைந்தோம். இந்த பரப்பு இந்த நேர இடையில அவர் அடைந்த இடப்பெயர்ச்சியை குறிக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு உதாரணம். இந்த மாதிரி ஒரு VT கிராஃப் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த VT கிராஃப் 0ல இருந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு போய் அப்புறம் மாறா வேகத்துல கொஞ்சம் தூரத்துக்கு போய் அப்புறம் வேகம் குறைஞ்சு மறுபடியும் ஓய்வுக்கு வராரு. இந்த டைம்ல அவர் அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு கேட்டால் ஈஸியா என்ன செய்யும்? பரப்பை காணும். அவ்வளவுதான், இடப்பெயர்ச்சி நம்மளுக்கு நேரடியா வரும். அப்ப இந்த பரப்பு இடப்பெயர்ச்சி தரும். நீங்க ஒருக்கா இப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம முதல்ல வரைஞ்ச கிராஃப்க்கு சரியா நேரச்சோட உள்ள பரப்பை பாருங்க. இது ஒரு முக்கோணி இல்லையா? அப்ப இந்த அடியை வந்து நான் ஒரு பின்னு சொல்றேன், இந்த உயரத்தை ஒரு Hன்னு சொல்றேன். இந்த முக்கோணி இந்த பரப்பு என்னன்னு வரப்போகுது? அரைத்தர, அடித்தர, B தர, செங்குத்து உயரம். இந்த இடத்துல செங்கோணம் தான், அப்ப செங்குத்து உயரம் ஒரு H.
இங்க பிங்கிறது என்னன்னு சொன்னால் நேரம் இல்லையா, இந்த டைம். சரியா, அப்போ அதை பின்னு இல்லாம டீன்னு போடுறேன். இந்த எச் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வேகம். சரியா, இந்த இந்த வித்தியாசம் என்னவா இருக்கும், ஒரு வேகமா இருக்க போகுது இல்லையா. அப்போ அரை தர டைம் தர வேகம். சரியா, வேகம். அதாவது அரை தர செகண்ட் தர மீட்டர் செகண்ட் -1. அப்ப அழக பாருங்க, மீட்டர்னு வருது. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு விளங்கிக்க முடியும். ஒரு விடி கிராஃப்ன்ற நேரச்சோட அமைக்கிற பரப்பு என்னவா இருக்கும், மீட்டர். அதாவது இடப்பெயர்ச்சி குறிக்கும். ஓகே, அப்ப நீங்க சில வேளை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மறக்க கூடாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சில வேளை பரப்பு வந்து என்னத்தை குறிக்கும் அப்படின்னு நீங்க மறந்துட்டீங்கன்னா இந்த உதாரணத்தை வச்சுக்கோங்க. ஒரு முக்கோணம் போடுங்க, முக்கோணத்தை போட்டு பரப்பை கண்டு பாருங்க, அது விட்டு அழக பாருங்க. மீட்டர் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இடப்பெயர்ச்சியை குறிக்குது. ஆனா இது நீங்க மறக்க கூடாது, விடி கிராஃப்ன்ற பரப்பு இடப்பெயர்ச்சி தரும். சரியா, மிக முக்கியமான விஷயம், கட்டாயம் நோட் பண்ணி வைங்க. இப்போ இந்த கிராஃப்ல பாருங்க, விடி கிராஃபுக்கும் எஸ்டி கிராஃபுக்கும் இடையிலான தொடர்பு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆரம்பத்துல அவர் நகர்றாரு இல்லையா, வேகம்னு இருக்கு. நகரும் போது அவர்கிட்ட இடப்பெயர்ச்சி என்ன செஞ்சு, கூடுச்சு. அப்ப மாறா வேகத்துல நகர்ந்தாரு, அந்த டைம்ல இடப்பெயர்ச்சி கூடுது. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் ஓய்வுல இருக்காரு. ஓய்வுல இருக்கும்போது வேகம் என்ன நடக்கும், பூஜ்ஜியம். வேகம் பூஜ்ஜியமானால் இவர்கிட்ட படித்திறன் பூஜ்ஜியம். அதாவது அந்த இடத்துல இடப்பெயர்ச்சி மாறாம அங்கனே நிக்கிறார். அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாரு, ரிவர்ஸ்ல வராரு. நம்ம இந்த பக்கம் இடப்பெயர்ச்சியை தான் நம்ம பிளஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஆனா அவர் இந்த பக்கமா நகர்றாரு, இந்த பக்கமா நகர்றாரு. ஆகவே நம்மளுக்கு மைனஸ் வேகம் வரும். ஓகே, மைனஸ் வேகம். ரிவர்ஸ்ல தான் நகர்றாரு, நகர்ந்து மறுபடியும் ஆரம்ப புள்ளியை அடைகிறார்கள். ஆகவே கிராஃப் இப்படி வந்து 0வை அடையும். ஓகே, அப்ப இந்த அனிமேஷன் மூலமாக உங்களுக்கு புரியும் விடி கிராஃபுக்கும் எஸ்டி கிராஃபுக்கும் எப்படி தொடர்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. இந்த எஸ்டி கிராஃப்ன்ற படித்திறனை பாருங்க, நேர்படித்திறன் ஏதோ ஒரு பெருமானம் வரும். அந்த ஏதோ ஒரு பெருமானம் மாறாம இருக்கு, இந்த டைம் ஃபுல்லாவே மாறாம இருக்கு. ஆகவே அந்த மாறா பெருமானம் இங்க. இந்த இடத்துல படித்திறன் பாருங்க, அமைக்கிற கோணம் 0. ஆகவே tan 0ங்கிறது 0, படித்திறன் 0. அந்த படித்திறன் 0ன்னு இது V0. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா படித்திறன் மறை பெருமானம், படித்திறன் மறை பெருமானம். அந்த மறை பெருமானம் தான் இந்த நேர இடையில இங்க இருக்க அந்த மறை பெருமானம் வரும். விளங்குதா? அப்போ விடி கிராஃப்க்கும் எஸ்டி கிராஃப்க்கும் உள்ள தொடர்புடையவை இதுல இருந்து விளங்கிக்கோங்க. எக்கச்சக்கமா கேள்வி இருக்கு, விடி கிராஃபர் இருந்து எஸ்டி கிராஃபர் இருக்கு, எஸ்டி கிராஃபர் இருந்து விடி கிராஃபர் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமா கேள்வி இருக்கு. அதை நம்ம பாஸ் பேப்பர் செய்யும்போது செஞ்சு பார்ப்போம். ஓகே, நீங்க கேள்விகள் பாஸ் பேப்பர் புக்ஸ்ல பார்த்து கேள்விகள் இருக்குமா இருந்தா அதெல்லாம் நீங்க இனி செஞ்சுட்டு போகலாம். ஓகே, அடுத்த விஷயம் ஆர்முடுகள் நேர வரை ஏடி கிராஃப். இது ஒரு சின்ன விஷயம். அதுல வந்து எக்ஸ் அச்சுல வந்து நம்ம நேரத்தையும் y அச்சுல ஆர்முடுகளையும் குறிப்போம். சரியா, ஆர்முடுகள் அலகு மீட்டர் செகண்ட் -2. அலகுகள் கட்டாயம் கிராஃப்ஸ்ல போடணும். சரி, இந்த மாதிரி நம்மளுக்கு ஆள் கூற்றுத்தளம் இருக்க போகுது. இப்போ இந்த ஆர்முடுகள் நேர வரைபுல ஓய்வை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆர்முடுகள் 0வாக இருந்தால் என்ன அர்த்தம், அதாவது வேகம் மாறலங்கிறத உண்மையான அர்த்தம். வேகம் மாறாட்டி அதை மாறா வேகம்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் ஓய்வுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஓய்வுலயே இருந்தால் அவர்கிட்ட வேகம் 0. அவர் ஓய்வுலயே இருக்கார், தொடர்ச்சியா இருக்கார். அதாவது பூஜ்ஜிய வேகம் பூஜ்ஜியமாவே இருக்கு, அது ஒரு மாறா வேகம் தானே. அப்ப அதையும் ஆர்முடுதல் நேர வரைபுல 0ல வரைகிற கிடைக்கோடாக என்ன செய்யலாம், காட்ட முடியும். அப்போ ஆர்முடுகள் நேர வரைபுல 0வை தொட்டால், ஆர்முடுகள் நேர வரைபுல ஆர்முடுகள் 0வாக இருந்தால் அது ஓய்வையும் குறிக்கும் அல்லது மாறா வேகத்தையும் குறிக்கலாம். ஓய்வையும் குறிக்கலாம் அல்லது மாறா வேகத்தையும் குறிக்கலாம். கேள்விக்கு ஏற்ற மாதிரி எது நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்துட்டு செஞ்சுட்டு போகலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பாருங்க, நம்ம சமரைஸ் பண்ணி எழுதுவோம். ஓகே, இங்கே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்முடுகள் நேர வரைபுல ஆர்முடுகள் 0வாக இருந்தால் அது ஓய்வையும் குறிக்கலாம், மாறா வேகத்தையும் குறிக்கும். அல்லது இந்த மாதிரி ஒரு மாறிட்டு இருக்க ஆர்முடுகள்ல 0வை டச் பண்றாரு இல்லையா, அந்த கணத்துல ஒண்ணு ஓய்வடையலாம் அல்லது மாறா வேகத்தை குறிக்கலாம். சரி, ஒண்ணு ஓய்வடையலாம் அல்லது மாறா வேகத்தை குறிக்கலாம். அப்போ நீங்க அதை நோட் பண்ணி வைங்க. இந்த கணத்துல மட்டும்தான், இந்த கணத்துல மட்டும்தான். இந்த கணத்தை தவிர மற்ற டைம்ல எல்லாம் ஆர்முடுகள் வருது இல்லையா, அந்த டைம் வந்து ஓய்வுன்னு சொல்ல முடியாது. மற்ற டைம்ல எல்லாம் வேகம் ஒன்று வந்துடும், ஆகவே ஓய்வா இருக்க மாட்டாரு. ஆனா 0 டச் பண்ணும்போது ஒண்ணு மாறா வேகமா இருக்கலாம் அல்லது ஓய்வாக இருக்கலாம். 2 சான்ஸுமே இருக்கு. மாறா ஆர்முடுகள், மாறா ஆர்முடுகள்னு சொன்னா ஆர்முடுகள் கூடவோ குறையவோ கூடாது. அப்ப நேர்கோடா வரணும். ஆர்முடுகள் தானே, அப்ப பிளஸ் பக்கம் வரணும். சரி, பிளஸ் மாறாத ஒரு கோடு. மாறா அமர்முடுகளாக இருந்தால் மைனஸ்ல ஒரு மாறாத கோடு வரும். ஓகே, மாறா ஆர்முடுகள் மாறா அமர்முடுகள் ஈஸியான விஷயங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகரிக்கும் ஆர்முடுகள், ஆர்முடுகள் என்ன செய்யணும், கூடிக்கிட்டே போகணும். சரியா, கூடிக்கிட்டு போகணும். ஆர்முடுகள் 0ல இருந்து கூட்டிட்டு போகும் இருந்தாலும் அந்த கிராஃப் இப்படி இருக்கும். இது ஆர்முடுகள் நேர கிராஃப் தானே, நேரத்தோட ஆர்முடுகள் அதிகரிச்சால் அது இந்த மாதிரி இருக்கும்.
ஆர்முடுகள் ஜீரோல இல்லாம வேற ஒரு புள்ளியில இருந்து அதிகரித்தால் இந்த மாதிரி கூடும். சரி, இதே மாதிரி குறையும் ஆர்முடுகள் குறையணும். ஆர்முடுகள் பாருங்க 6ல இருந்து 0க்கு குறைஞ்சிட்டு வந்திருக்கு. அப்போ அந்த கிராஃப் இப்படி இருக்கும். 0ல இருந்து 0க்கு மேல இந்த மாதிரியும் குறையலாம். சரியா, அப்போ குறையும் ஆர்முடுகள் ஒன்று ஏடி கிராஃபை இந்த விதமாக குறிக்க முடியும். இப்போ விசை நேர வரைவு வரையறதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு தெரியும் எஃப் சமன் எம்ஏன்னு ஒரு சமன்பாடு இருக்குல்ல, தெரியுமா? எஃப் சமன் எம்ஏ. இந்த திணிவு வந்து ஒரு மாறாத ஒரு நிலைமையில் நீங்க ஏதோ ஒரு துணிக்கைக்கு கருதுறீங்க. அந்த துணிக்கையின் திணிவு, அதாவது நீங்க துணிக்கையை மாத்தல, அவர்கிட்ட திணிவை மாத்தல, அந்த ஒரே துணிக்கைக்கு தான் கருதுறீங்க. அந்த டைம் இந்த எம் வந்து ஒரு மாறிலி தானே. இந்த எம் ஒரு மாறிலியாக இருந்தால் இந்த சமன்பாட்டை உங்களுக்கு நேர்விகித சமன் தொடர்பாக எழுத முடியும். எஃப் ஆர்முடுகளுக்கு நேர்விகித சமன். சரியா, அதாவது விசை ஆர்முடுகளுக்கு விகித சமனா இருக்கு. எனவே விசை நேர வரைவு ஆர்முடுகள் நேர வரைவை ஒத்துது. இப்போ நீங்க ஒரு விஷயம், ஈஸியான ஒரு விஷயம் நீங்க விளங்கிக்கணும். என்னன்னு சொன்னால் எஃப்பும் ஏயும் விகித சமனா இருக்குதானே. ஆகவே நீங்க ஒரு விசை நேர வரைவு வரையணுமாக இருந்தால், உங்களுக்கு அந்த துணிக்கைக்கு ஆர்முடுகள் நேர வரைவு வரைய தெரியுமாக இருந்தால் முடிச்சு. ஏதாவது ஒரு துணிக்கைக்கு ஆர்முடுகள் நேர வரைவு இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன், இப்படி ஒரு ஆர்முடுகள் நேர வரைவு வருதுன்னு வச்சுக்கோங்க. விசை நேர வரைவு எப்படி இருக்கும்? அதே கிராஃபா இருக்கும். சரியா, ஆர்முடுகள் நேர வரைவு இப்படி இருந்தா விசை நேர வரைவு அதே கிராஃபா இருக்கும். காரணம் என்ன? விகித சமனா இருக்கு. சரியா, இதே மாதிரி இப்படி இருந்தால் ஆர்முடுகள் நேர வரைவு விசை நேர வரைவு அதே மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு மாறிலியால பெருக்கப்படுது, அவ்வளவுதான். சரியா, மாறிலியால பெருக்கப்பட்ட இந்த பக்கம் வந்து ஆர்முடுகள் மீட்டர் செகண்ட் -2 இருக்கும். இந்த பக்கம் விசை நியூட்டன் இருக்கும். சரியா, பெருமானங்கள் சமனா வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வடிவம் ரெண்டுக்குமே எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். சரியா, ஒரே மாதிரி சுத்த வடிவமுடைய கிராஃபாக காண்போம். ஓகே, அப்போ ஆர்முடுகள் நேர வரைவு வரைய தெரிஞ்சால் விசை நேர வரைவு ஈஸியாக வரையணும். இது எப்ப சாத்தியம்? எம் மாறிலியாக இருக்கும் வரைக்கும் மட்டும்தான். சரி, ஒரு குறிப்பிட்ட துணிக்கைக்கு திணிவு மாறல, அந்த ஒரு துணிக்கையை மட்டும்தான் கருதுறீங்கன்னா எஃப் வந்து ஏடி கிராஃபை ஒத்ததாக காண்போம். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வைங்க. இப்போ ஒரு சின்ன சம்மரி ஒன்று பார்ப்போம். இந்த சம்மரியோட முடிப்பம் என்னன்னு சொன்னால், இந்த கிராஃப்ஸ் எல்லாத்துலேயும் காணப்பட்ட முக்கியமான ஞாபகம் வைக்க வேண்டிய அல்லது இயல்பாகவே அது ஞாபகத்தில் நின்றும் அப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து தொகுத்து ஒரு சம்மரியா தாரேன். முதலாவது விஷயம், இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் எதை குறிக்கும்? வேகம். இடப்பெயர்ச்சி நேர வரைவின் படித்திறன் வேகத்தை குறிக்கும். சரியா, நீங்க டக்குனு மறந்துட்டீங்கன்னா, படித்திறன்கிறது வையால் கூறுகளின் கீழ் எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம், வையால் கூறுகளின் வித்தியாசங்கிறது மீட்டர்ல வரும். எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம்னு சொல்றது செகண்ட்ல வரும். அப்ப மீட்டரின் கீழ் செகண்ட்ங்கிறது மீட்டர் செகண்ட் -1 வரும். அது வேகத்தின் அலகு. சரியா, டக்குனு யோசிக்கலாம். அடுத்த பாயிண்ட், வேக நேர வரைவின் படித்திறன் என்னவா இருக்கும்? ஆர்முடுகளை தரும். வேக நேர வரைவின் படித்திறன் ஆர்முடுகளை தரும். இதே மாதிரி வேக நேர வரைவின் பரப்பு பார்த்தோம். என்னது? அது இடப்பெயர்ச்சி அடைந்த அந்த நேரத்தில், அந்த நேர ஆயிடையில் அடைந்த இடப்பெயர்ச்சியை தரும். நீங்களா எழுதிக்கும். ஓகே, அதே மாதிரி அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம். ஆர்முடுகள் 0 இருந்தால் அது மாறா வேகத்தை குறிக்கலாம் அல்லது ஓய்வை குறிக்கலாம். அந்த விஷயம் விளங்குனுச்சு இல்ல? சரி, வேகம் வந்து மாறல அப்படின்னு சொன்னால் வேகங்களுக்கு இடையிலான வித்தியாசம் 0வா இருக்கும். இப்போ ஒரு ஆள் வந்து வீங்கிற வேகத்துல இருக்காரு, அவர் வீங்குற வேகத்திலேயே தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. டி நேரத்துல வீங்குற வேகத்திலேயே தான் இருக்காரு. அப்ப இறுதி வேகம் என்னது? வி. ஆரம்ப வேகம் என்னது? அதுவும் வி. என்ன டைம்? டி. அப்ப v - v/t-ங்கிறது 0. அப்ப ஆர்முடுகள் 0 இருந்தால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேகம் மாறாம இருந்திருக்கு, அதாவது மாறா வேகம் அப்படிங்கிறது புரிய வைக்கும். அல்லது சரியா, அது நடக்கலாம். அல்லது ஓய்வுல இருந்தால் இறுதி வேகம் எவ்வளவு? 0. ஆரம்ப வேகம் எவ்வளவு? அதுவும் 0. அதானே ஓய்வு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஓய்வுல இருக்காரு. 0 - 0 0 0. அப்ப ஆர்முடுகள் 0வாக இருந்தால் ஒண்ணு மாறா வேகமா இருக்கலாம் அல்லது ஓய்வாக இருக்கலாம். அப்ப இது ஒரு முக்கியமான பொருள். இவ்வளவுதான் இன்னைக்கு பார்த்த விஷயங்கள். அப்போ வரைவுகள்ல உங்களுக்கு எல்லாமே தெளிவா விளங்கி இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். சரியா, இன்னும் நம்ம இயக்கவியல் சில சமன்பாடுகள் வரைவுல இருந்து எடுக்க வேண்டியிருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அப்ப இதோட முடியும். தேங்க்யூ.